அவ நல்ல பொண்ணு. இந்த நல்ல பொண்ணு கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்பா வீட்டுல போய் இருந்துட்டு வரட்டும், அப்பதான் புத்தி வரும். காரு பங்களான்னு நல்லா வசதியா வாழணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கா போல இருக்கு. இவளுக்கு வசதி வேணும், ஆனா புருஷனுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டாளாம். அப்படிப்பட்டவன் எதுக்கு என் பொண்டாட்டி அந்த வீட்டுல இருக்கணும்? அவங்க அண்ணன் அவர் வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுல வந்து இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரு. அதே மாதிரி இவ அவங்க வீட்டுல போய் அவங்க வீட்டு பொண்ணா இருக்கட்டும். ஏய், யார பார்த்து வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க? உன்னை பார்த்து தான் சொன்னேன். நீ இந்த வீட்டோட மாப்பிள்ளையா தானே இருக்க. டேய், வாய மூடுறா. இவ்வளவு பெரிய வீடு, இந்த காரு பங்களாலாம் யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? இழிச்ச வாயா ஒரு குடும்பம் கிடைச்சதும் அண்ணனும் தங்கச்சி வந்து உள்ள நுழைச்சிட்டீங்க. டேய் மணிகண்டா, நிறுத்துடா. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் தான் பிரச்சனையா நினைச்சு ஓடுறாரு அவரு. என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவர் சந்தோஷமாவே இருந்ததில்ல. உனக்கு என்னதானே பிடிக்கல? அவர் என்ன பாவம் பண்ணாரு? டேய், நீ அமுதாவை ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ண. அவ என்னடா பாவம் பண்ணா உனக்கு? இங்க பாரு, கபிலனுக்கு ஒண்ணு இந்த வீட்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் எனக்காக தான் இங்க இருக்காரு. நீயே அனாவசியமா இங்க இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்காக அவர் இருக்காரா? புனிதா, இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காது. நான் கிளம்புறேன். கபிலன், மாப்பிள்ள மாப்பிள்ள. புனிதா, நீ என் கூட வந்துரு. வராதா இப்போ என் கூட கிளம்பி வந்துரு, இல்லைன்னா நான் மட்டும் போறேன். ஐயோ, நானும் வந்துடுறேன். உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன். அமுதா, எனக்கு நீ தானே முக்கியம். வான, நம்ம வீட்டுக்கு போலாம். நமக்கு பணக்காசு எல்லாம் முக்கியம் இல்லைன்னு, மானம் தான் முக்கியம்னு நம்ம வாழ்ந்து காட்டுவோம். டேய் போடா இந்த பக்கம். போ. அமுதா கண்ணே, அமுதா நீ அவசரப்பட்டு போயிடாதம்மா. கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த பொண்ணுமா நீ. அமுதா நீ அவசரப்பட்டு போயிடாதம்மா. உன் கண்ணீர் இந்த வீட்டுல விழக்கூடாதுடா. இந்த மணிகண்டன் கிட்ட நான் பேசுறேன். யாரும் எங்களுக்காக பேச வேண்டாம். என் பொண்டாட்டியை தான் சந்தோஷமா என் கூட வச்சு பாத்துக்க முடியல. என் கூட பிறந்த தங்கச்சி நிம்மதியும் கெடுத்துட்டு நான் என்ன வாழ்ந்து கிழிக்க போறேன்? அமுதா, நீ வா போலாம். மாப்பிள்ள மாப்பிள்ள. கபிலன் இருங்க. கபிலன், என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க கபிலன். என்ன சொல்ல போறீங்க புனிதா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியாகட்டும். அம்மா பாவம், நான் இல்லைன்னா இந்த வீட்டுக்கு ஆபத்து வந்துடும். இதெல்லாம் தானே சொல்ல போறீங்க? இதெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. நீங்க வேணா இந்த குடும்பத்துக்கு காவல் தெய்வமா இருங்க. நான் எங்க அப்பாவுக்கு பையனா, என் தங்கச்சிக்கு அண்ணனா இருக்கேன். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்ப நம்ம வீட்டுக்கு வாங்க. நம்ம வீட்டு கதவு உங்களுக்காக திறந்தே இருக்கும். ஆனா இப்ப என்ன தடுக்காதீங்க. கபிலன், என்ன கபிலன், நீங்க எவ்வளவு பொறுமைசாலி. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ சொல்றதுக்காக நீங்க வீட்டு விட்டு போறேன்றீங்க. என்ன கபிலன்? அவன் பேசுனதை கேட்டீங்கல்ல? நானும் என் தங்கச்சியும் இந்த வசதி வாய்ப்புக்காக ஏங்கி போய் தான் இங்க இருக்கோமா. அவன் பேசுனது தப்புதான் மாப்பிள்ள. மாப்பிள்ள நீங்க பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? எப்பவுமே அடிக்கிறவனுக்கு வலி தெரியாது, அடி வாங்கினவனுக்கு தான் வலியும் வேதனையும் தெரியும். இவ்வளவு அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் ஏன் இங்க இருந்தேன் தெரியுமா? புனிதா மேல நான் வச்சிருந்த அன்புனாலதான். அன்பு எப்பவுமே ஒரு வழி பாதை இல்ல, அது எப்பவுமே கொடுத்து வாங்குறது. புனிதாவோட அன்பு இங்க யாராலையும் மதிக்கப்படல. அவங்களோட அன்பையே மதிக்காதப்ப என்ன யார் இங்க மதிக்க போறா? எனக்கே இந்த நிலைமைனா என் தங்கச்சிக்கு அப்படி இல்ல. அவளை இங்க தனியா விட்டு போறதா இல்ல. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க யாரும் பேச போறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன். வா போலாம். கபிலன், கபிலன் நில்லுங்க. போறீங்க சொன்னா கேளுங்க கபிலன். ப்ளீஸ் கபிலன். விடுங்க புனிதா. கபிலன் ப்ளீஸ் புனிதா, கபிலன். பாப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. கபிலன் கேளுங்க. ப்ளீஸ் கபிலன் வேண்டாம். ஐயோ கடவுளே. கபிலன்
அம்மாடி, நீதான் தெய்வமா இருந்து நம்ம குலத்தை காக்கணும். உன் பிள்ளைக்கு மகளா வந்து பிறக்கணும். இந்த வீடு நிறைய குழந்தைய சத்தமா கேட்கணும். என்ன மாதிரி சம்சாரம் இல்லாத வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு வேண்டாம். அவங்க 2 பேரும் சீரும் சிறப்புமா இருக்கணும். புனிதாவுக்கு நீ மகளா வந்து பிறக்கணும். அதை என் கண்ணால பார்க்கணும். அப்பா, அப்பா, அமுதா, என்னம்மா, எதுக்குமா அழுகுற? என்னம்மா ஆச்சு? ஏன் அழுகுற? கபிலா, புனிதா எங்கப்பா? அவங்களாம் வரலப்பா. என்னது, வரலையா? வரலன்னா என்னப்பா அர்த்தம்? மாமாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அண்ணி அங்கதான் இருப்பாங்கப்பா. என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் மட்டும் கிளம்பி வந்திருக்கீங்க. என்ன ஆச்சுப்பா? ஏன்பா நாங்க இங்க வரக்கூடாதா? ஏம்மா? இது எங்க வீடு இல்லையா? அட கழுத, இது உங்க வீடு இல்லைன்னு யார் சொன்னா? இது நம்ம வீடு. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ஆனா வாழ போற பொண்ணு பிறந்த வீட்டுக்கு கண்ணீரோடு வந்தா நான் என்னென்னமா நினைக்கிறது? கபிலா, என்னப்பா ஆச்சு? எதுக்கு அமுதா அப்படி அழுகுறா? நீயும் கையில பேக்கோட வந்து நிக்கிற. எதுக்கு இப்படி நிக்கிறேன்னு அமுதா கிட்டே கேளுங்கப்பா. எதுக்குப்பா அப்படி கோவமா பேசுற? என்னால உங்ககிட்ட மட்டும் தான்ப்பா கோவமா பேச முடியுது. அதனாலதான் பேசினேன். இவன் தானே மணிகண்ட வேணும் வேணும்னு கல்யாணம் பண்ணா. இவளுக்கு நல்லா வேணும்பா. மணிகண்ட எதுக்கு எடுத்தாலும் வீட்டை விட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். காரணம் இல்லாம மணிகண்ட எதுக்குப்பா இவளை வெளியே போக சொல்லணும்? பா, அங்க இருக்கிற மொத்த குடும்பமும் எது நடந்தாலும் அதுக்கு புனிதா தான் காரணம்னு சொல்லி தினமும் ஒரு சண்டை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அமுதாவால இந்த பக்கமும் பேச முடியல, எங்களுக்காகவும் பேச முடியல. மீறி பேசினா எப்ப பார்த்தாலும் புனிதாவுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு இவளை தான் திட்டுறான். இவகிட்ட நானும் புனிதாவுமே படிச்சு சொன்னோம், எங்களுக்கா மணிகண்ட கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசாதன்னு. இவ கேட்டாதானே? இது நீயே ஆசைப்பட்ட வாழ்க்கை. அதுக்குள்ளேயே முடிஞ்ச வரைக்கும் போராடுறதுதான் புத்திசாலித்தனம். முடியலன்னா நாங்க இருக்கோம், அது வேற கதை. ஆனா எங்க எதை பேசினா சண்டை வரும்னு தோணுதோ அங்க அதை பேசாம இருக்கிறதா நல்லது. இது தெரியாதா உனக்கு? அப்பா, நான் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். வீட்டுல என்னதான் சண்டை நடந்தாலும் அண்ணி யார் என்ன சொன்னாலும் நான் அமைதியா தான் இருப்பேன். ஆனா அதெல்லாம் தாண்டி மாமா நானும் அண்ணனும் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு.